சத்யராஜ் சார், சபாநாயகர் கிட்ட கட்சியின் கொறடாவின் உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு புகார். அதன் மீது இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஆனால் ராஜினாமா அப்படின்னு வரும்போது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட நபர்கள் இன்னைக்கு ராஜினாமான்னு வரும்போது உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இது உள்நோக்கத்தோட செயல்படப்படுது அப்படின்ற மாதிரி இது விதிமீறல் செயல் அப்படிங்கிறாங்க. இது அப்படி பார்க்கலாமா? இது அப்படி தான் நடக்குது. குதிரை பேரம் தான் அது. எப்படி உறுதியாக சொல்லலாம்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிறகு ஏதோ ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அந்த கட்சியில் இந்த பக்கம் வர்றாங்க, விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது வேற. இவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது மைனாரிட்டி ஆட்சி தான். வெளியிருந்து சப்போர்ட், அந்த சப்போர்ட்னால தான் இவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக திரு விசிக தலைவர்லாம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் ஆட்சியை கலைச்சிடலாம் மாட்டோம், நீங்கள் இது மாதிரி வேலையில் ஈடுபடாதீங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படிங்கிறது எந்த நேரம் வேண்டுமானாலும் கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ நமக்கு எதிராக திரும்பி தொடர்ந்து பார்த்தா விசிக கம்யூனிஸ்ட் ஐயுஎம்எல் மேல தாவேக்காவுக்கு நம்பிக்கை இல்லை தான் இல்லை. ஏதோ இப்போ நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடி இருக்குல்ல, போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, அங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு வீரபாண்டியன். அப்போ என்ன அப்படின்னா, தன் மீது ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே விஜய், அது குறித்து கம்யூனிஸ்டுகள் கேள்வி எழுப்பும் போது இன்னும் சிக்கலா மாறும் அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் வேணாலும் இது பிரச்சனையா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க. இப்போ நான் சொன்னது அப்படின்னா 140 150 வச்சிருக்காங்க, 120 வச்சிருக்காங்க, அவங்க அப்படி உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னா அங்கிருந்து 2 பேர் வந்து அது குதிரை பேரம்லாம் இல்லை, ஓகே ரைட் வந்துட்டாங்க. போ அதை தாண்டி ஏதாவது மினிஸ்டர் வாரியம் பதவி கேட்டு வந்தா சிக்கல்கள். இப்போ இவங்களுக்கு ஷார்டேஜா இருக்கிறதுனால ஏற்கனவே இவங்க போய் சிவி சண்முகத்தை பார்த்ததே மிகப்பெரிய தவறு. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தலைவரை பார்க்காம அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவரை போய் பார்த்து அது ரிபல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தலைவரை பார்த்து சந்திச்சது மிகப்பெரிய தவறு. கேட்டா எங்களுக்கு என்டிஏ கூட்டணியில் கூட யாரோட நாங்க பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டோம்னு சொல்றீங்க. அன்புமணி ஏன் போய் பார்த்தீங்க? அன்புமணி பார்த்தனுடைய நோக்கம் என்ன? சிவி ஒரு கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் போய் பார்த்தாங்க. அப்ப நீங்க கட்சி தலைவர் யார் இங்க? அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தானே, அவர் தானே முடிவு எடுக்கணும். அப்ப அந்த கட்சியை அதாவது நேரடியாக உடைக்காமல் உள்ள ஒரு கழகத்தை மூட்டுற வேலையை இவங்க துவக்கத்திலே செஞ்சுட்டாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாம் பண்ணதே கிடையாது. அதே குதிரை பேரத்துக்கான ஊக்குவிப்பு தான். 2வது படிப்படியா இப்போ ஒருத்தரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு 3-4 பேருக்கு உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு 15 பேர் வரைக்கும் வரலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சிக்கல் எங்க? இப்ப சிக்கல் இந்த கொறடாவை மீறி இவர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் கொறடா மூலியமாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார், இந்த பெட்டிஷன் போட்டிருக்காரு. இந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது இவங்களோட ரெசிக்னேஷனை ஏத்துக்கலாமா அப்படிங்கறதான் கேள்வி. இந்த ரெசிக்னேஷனை ஏத்துக்க முடியாதுதான். கேட்டா எனக்கு வானளாவி அதிகாரம் இருக்கு அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான். நீங்க இந்த பெட்டிஷன், இந்த கட்சி தாவல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல டைம் ஃப்ரேம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பீக்கர் அது குறித்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு டைம் ஃப்ரேம் கிடையாது. பட் ஆனா நீங்க ரெசிக்னேஷனை நோட்டிஃபை ஆகிறதுக்கு முன்னாடியே நேற்றைக்கு சாயங்காலமே உறுப்பினர் கட்டையெல்லாம் கொடுக்குறாங்க. தாவேக்காவுக்கு வந்தது அந்த 3 பேர்த்துக்கும் உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுத்தாங்க, சால்வை எல்லாம் போட்டாங்க. இதெல்லாமே செக்ரட்டரியேட்ல நடக்குது, வளாகங்களுக்குள்ள நடக்கிறது. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு முறையில பார்க்க வந்தாங்க. கட்சியில் இடையே ஒரு நிகழ்வு பனையூர்ல தான் நடந்தது. நோட்டிபிகேஷன் வரட்டும், நீங்க அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, இன்னைக்கு தான் வந்திருக்குது, வேக்கண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இது எவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் முடியும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே 2017 டிடிவியோட வந்த ஒரு 18 பேர் அவங்களுக்கு தேர்தலே வைக்கல. எனக்கு தெரிஞ்சு 2017 அக்டோபர்னு நினைக்கிறேன், 19 வரைக்கும் தேர்தல் வைக்காம இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க ஒரு 10 பேர் 15 பேர் பிளானை போட்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன், கூட்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க எல்லாமே ரெட்டாலையில் நின்று ஜெயிச்சவங்க. அந்த கட்சியினுடைய ஆதரவு அந்த மக்கள் எடப்பாடிக்கும் அந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க இங்க எல்லாம் தாவி இந்த பக்கம் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி இடைத்தேர்தல் நடத்தணும். இந்த இடைத்தேர்தலை நடத்தலாமா வேண்டாமாங்கிறத பாஜக முடிவு பண்ணும். ஏன் அப்படின்னா எடப்பாடி கோர்ட்டுக்கு போயிடுவார். கோர்ட்டுக்கு போன உடனே இது ஒரு பெரிய கேஸ் இழுவியா மாறும், 2 வருஷத்துக்கு கூட இழுக்கலாம். அப்ப யார் இதுல பாதிக்கப்பட போறது? ரெட்டலையை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மக்களுக்கு தான் பாதிப்பு. அந்த எங்க தொகுதியில எம்எல்ஏ வருவாரு, இவர் அதை செய்வாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஓட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு தான் சிக்கல் அவங்க ஏற்படுத்துறாங்க. சோ அப்ப இது கிளீனா விஜய் அவர்கள் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ மோசமா குலைக்கிறார், ஜனநாயகத்தின் படுகொலை செய்யறாரு. அது ஸ்பீக்கர் துணை போறாரு. இது கட்டாயம் ஜுடிஷியல் ரிவ்யூ உட்பட்டு நடக்குது இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நினைச்சா ராஜினாமா பண்ணலாம் இல்ல? சட்டமன்ற உறுப்பினர், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பண்ணலாம். எந்த சூழலில் அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பண்றாரு, என்ன காரணத்துக்காக பண்றாரு, இதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, இவங்க திருப்பி போய் நின்று பை எலெக்ஷன்ல ஜெயிக்கலான்னு போவாங்க, பை எலெக்ஷன் நடக்காது, இடைத்தேர்தல் நடத்த மாட்டாங்க, டிலே பண்ணுவாங்க. 2வது இந்த டிஃபர்மேஷன் கேஸ் ப்ரூவ் ஆயிருச்சு கோர்ட்ல அப்படின்னா திருப்பி இவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவிக்கு வரலாம். இப்ப ஏதாவது இப்ப என்னன்னா இவங்க
பை எலெக்ஷனுக்கு முன்னாடி வாரியமோ இல்ல மினிஸ்டரோ எதுவுமே இவங்களுக்கு கொடுக்க முடியாது. எஸ் பர் த லா தரமாட்டாங்க. பிற்பாடு ஜெயிச்சு வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு இந்த டிஃபர்மேஷன் கேஸ் கோர்ட்ல ஒரு பெரிய இஷ்யூவா மாறும். கண்டிப்பா இது 2 வருஷம் 3 வருஷம் இழுத்தடிக்கும். இது அதாவது சபாநாயகருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சில இலகுவான சட்டப்பிரிவு இருக்கு பாத்தீங்களா, அதை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா சபாநாயகர் யாரு அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றக்கூடியவர், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மாவை பாதுகாக்கிறவர் தான் ஒரு ஸ்பீக்கருடைய வேலை. அதுக்கு தான் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறது தான் ஸ்பீக்கர். இவர் பாதுகாக்கல, இவர் வந்து அதை மீறுறார். அது விஜய்க்காக, வழக்கமா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்காக ஸ்பீக்கரா இருந்தாலும் சரி, இது போன்றவர்கள் வந்து செய்யக்கூடிய செயலை இவரும் செய்யறாரு. மீறாருங்கிறது எது சொல்றீங்க? அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு விடயம் இருக்கும் போது அதை தாண்டி ராஜினாமா ஏற்றுக்கொள்வதுதான் மீறதுன்றீங்களா? நம்ம ராஜினாமா நீங்க ஏற்றுங்க, டிஃபர்மேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதை எடுங்க, அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல அது கால நிர்ணயம் இருக்கா என்ன? கால நிர்ணயம் இல்ல, நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது. நீங்க ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நீங்க மீறுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இவங்க என்ன இடத்துக்கு போறாங்க, கொறடாவுக்கும் கொடுத்துருக்காங்களே அதிமுக கொறடா கடிதத்தையே இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு பெரிய சந்தேகமா வருது. இவர் கொறடாவா நாங்க ஏத்துக்கல ஏதாவது சொல்லுவாங்க இவங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல கண்ணு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய குதிரை பேரம் நடக்குது. இந்த குதிரை பேரத்தை முழுக்க வந்து ஆதவர்ஜுனா, ஏன்னா விஜய்க்கு அவர் பாட்டுக்கு போவார் வருவார், அப்படிதான் பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங் சிஎம் ஆக்டிங், ஆனால் எல்லாரும் சோசியல் மீடியாவில் போடுறாங்க, நான் அதை ஏத்துக்கிறேன் தான். அவர் பாட்டுக்கு போறாரு வர்றாரு. பட் ஆனால் ஆதவர்ஜுனா பண்ணக்கூடிய இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. இதை ரிசல்ட் வந்தன்னைக்கு நைட்டே அவங்க மாமியார் திரு லீமா ரோஸ் அவர்கள் வந்து பேசினாங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம். அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். கட்சியில் இவ்வளவு சீனியர்ஸ் இருக்கிறாங்க, தலைவர் இருக்காங்க, அவங்களுக்கு அது உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது இவங்க இடையில வந்து சில வேலைகளை பார்த்தது அப்படிங்கிறது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்திடுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய குதிரை பேரம். இவங்க வந்து நான் தான் தூய சக்தி, நாங்கள் வந்து ஆல்டர்னேட்டா வர்றோம், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து பேசும் சத்யராஜ் சார். இப்போ சிபி சண்முகம் தரப்பு சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்கும் போது அது அந்த பிளவை ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ அவர் நினைச்சிருந்தா அவங்க சப்போர்ட் வாங்கியிருக்கலாம்ல. இப்போ குதிரை பேரம் அப்படிங்கிறது இவங்களை ராஜினாமா செய்ய வைத்து அது பிறகு அவங்கள தாவேக்காக்குள்ள கொண்டு வரதான் குதிரை பேரம் அப்படின்னா அதை ஏற்கனவே அவங்க சப்போர்ட் பண்ணாங்கல்ல. அதாவது மேல இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக தலைமை திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்து இதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையா தெரியுது. அதாவது நேரடியாகவே தாவேக்காவோட போறதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அவர் வந்து அதை தடுக்கிறார். சிவி சண்முகமோ இல்ல மற்றவங்க வேலுமணியோ இந்த ஆட்சியில பங்கெடுத்து நாம ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கலாம், நமக்கு ஏன்னா இன்னொரு 5 வருஷம், ஏற்கனவே 5 வருஷம் போயிடுச்சு, இன்னொரு 5 வருஷம் அப்படிங்கும்போது பார்ட்டியில கிரவுண்ட்ஸை கேடர் இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டிஸ்கஷனை பண்றாங்க. குறிப்பா பாஜக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேல இருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் பேசும்போது சொன்னாங்க எடப்பாடி துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு. நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். அன்னைக்கு ஓபிஎஸ் பெரிய காலகட்டத்தில் இருக்கட்டும், இல்லை வந்து சசிகலா அவர்கள் சிக்கலாக இருக்கட்டும், டிடிவி சிக்கலாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து தான் எடப்பாடி ஆதரிச்சாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் எடப்பாடி அவர்களை ஊக்குவிச்சாங்க. ஆமாம், இன்னைக்கு எடப்பாடி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு எல்லாரும் பிரியறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது. இப்போ அவருக்கு தலைமை பண்பு இல்லை, அவர்கிட்ட அது இல்லை இதுன்னு சொல்றது. அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் ஆகி கட்சியை கொண்டு வந்தீங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு முடிவில் வந்து வேண்டாங்கிறாரு அப்படிங்கும்போது அவர் அப்படியே அப்ரப்டா விட்டுட்டு எங்க துவங்குச்சோ திருப்பி நாங்கள் வந்து சசிகலா அவர்களையோ டிடிவி அவர்களையோ உள்ள கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் பேசுறாங்க. ஸோ அப்போ சிக்கல் எங்க வருது அப்படின்னா, இவங்க ஆரம்பிச்சு வச்ச கேமுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது அவர் வந்து பலி கொடுத்துடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சு கேம். இல்ல நீங்க அவர் பதவியேற்ற பிறகு அவர் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக எம்ஜிஆர் சமாதிக்கும் அண்ணா சமாதிக்கும் போகிறார். போகும்பொழுதே அவரை கூட வந்த டிடிவி அங்கேயே தள்ளுகிறார். அது டிவியில் இன்னைக்கு காட்சி நீங்க எடுத்து பார்க்கலாம் நெட்ல. அதாவது 3வது நாள் நடப்பட்டது கூவத்தூருக்கு பிறகு இவர் பதவியில் உட்கார்ந்த பிறகு கூவத்தூர் சம்பவம் அப்படிங்கிறது நீங்க கூவத்தூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதருடைய சம்பவம் அல்ல. எடப்பாடியை ஆதரிக்கலாம், எடப்பாடியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து பியூரா வந்து ஒரு லாபியில டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு பண்றாங்க. அந்த லாபியினுடைய ஒர்க்ல தான் வர்றாரு. பிற்பாடு அவர் சப்போர்ட் பண்ணல, அவர் வந்து ஹை ஹேண்ட் எடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வெளியே அனுப்புறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டெச்சே நடக்குது. இப்ப பிரச்சனை இங்க என்ன அப்படின்னா, இங்க எஸ்பி வேலுமணி வந்து ரெபல் பண்றாங்க, அதே போல சிவி சண்முகம் ரெபல் பண்றாரு. இல்ல நம்ம வந்து ஒரு 5 வருஷம் கூட இருந்தா தான் நமக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இவர் அங்க போனா மொத்தமா கட்சி போயிடும், கட்சிக்கு ஒரு கிரவுண்டே எல்லாம் போயிடும். சிறிய கருத்து சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு, அதிமுகல வேதாம் பண்ணி தான் எல்லாரும் சேர்ந்து கூட்டு முடிவு எடுத்து தான் எடப்பாடியை தேர்ந்தார். அது அந்த மாதிரி பழக்கமே அங்க கிடையாது. ஜெயலலிதா கை காட்டுவார், இப்ப வந்து சசிகலா கை காட்டினார். இல்ல ஒற்றை சொல் தான்
முதல்வர் ஆட்சியை சசிகலா எடுத்தது என்பது தவறு, அது எல்லாருக்கும் தெரியும். கட்சியுடைய நிலைமை சசிகலா வாய் ஒற்றை சொல்தான். ஆனா சசிகலா அவர்கள் எடப்பாடி வரணும், முடிஞ்சு போச்சு மேட்ரு. எடப்பாடி அவர்கள் வந்தாலும், எடப்பாடி அவர்கள் கைகாட்டப்பட்டாலும் அந்த நேரத்தில் பேசப்பட்ட டீலுக்கு எப்படி சம்மதம் தெரிவிச்சிருப்பாங்க, யார் யாருக்கு என்ன பணம் கொடுக்கணும், செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டான ஒர்க். அதை விட்டுருங்க. வந்தாரு அவர வீட்டுல வந்து எல்லாமே ஒரு தனி மனிதனால மட்டும் சேர்ந்தா ஒரு ஆர்கனைஸ்ட் ஒர்க். அது என்னென்ன டெண்டர், அதுக்கு பிறகு என்னென்ன நடந்துச்சு, யாரெல்லாம் அவர் கூட இருந்தாங்க, அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணாங்க, இந்த கட்சியை தூக்கிட்டு போய் டெல்லியில கொண்டு போய் யார் நிறுத்தினாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் டெல்லிக்கு போய் நிறுத்திட்டு கடைசியில் இவரை மட்டும் காலி பண்ணி விட்டு வந்துட்டாங்க. அது வருத்தமான விஷயம். அதை விட்டுருவோம். இப்ப இந்த விஷயத்துல எடப்பாடி ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறார். அங்க போய் சேர்ந்தா அதிமுக ஃபியூச்சர் இல்ல, அதிமுக கரைஞ்சு போயிடும், நாம இங்க நிக்கலாம், நாம வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், இன்னொரு 5 வருஷம் இருக்கு, நம்ம கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணலாம், நாளைக்கே வேற ஒரு கூட்டணியை அவங்க உள்ள கூட கொண்டு வரலாம், நாளைக்கு வந்து நாம் தமிழர் கூட உள்ள கூட்டு வரலாம், என்ன வேணாலும் செய்வாங்க. கூட்டு வந்து 234 தொகுதியில் பிரச்சாரம் கூட பண்ண வைப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க வேற ஒரு ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜிக்கு போலாம். இப்ப போய் விஜயோட சேரும் போது நம்ம கட்சி கிரவுண்ட்ல இருக்கவங்க எல்லாம் போயிருவாங்க, ஒரு பெரிய அலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணிருக்கலாம். இது வந்து இன்னொரு டீம் வந்து ஒத்து வரல, ஃபைட் பண்றாங்க, வெளியே போய் ஒரு குரூப் தாவேக்காவை நோக்கி போகுது, இன்னொரு குரூப் திரும்பவும் வந்து வேற வழி இல்லாம கிரீன்வே சாலைக்கு திரும்பி எடப்பாடி நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கு ஒரு தோல்வி தான். சரி, அவங்க வந்து இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ரெண்டாவது, இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனது அப்படிங்கிறது கேடட்ஸ் மனசுல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு. நீங்க அதிமுக தொண்டராக இப்போ எங்கள் ஊர் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் பக்கம். எங்கள் ஊரில் அதிமுகவுக்கு எங்கள் கிராமத்தில் செல்வாக்கு இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்களை பார்த்துன்னு வச்சுக்கலாம், இந்த பிரிவு அப்படிங்கிறது அவங்கள ஒரு பெரிய கலக்கத்துக்கு உருவாக்கி இந்த கட்சியில் நீடிக்கலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டை காலி பண்ணது பார்த்தீங்களா. இது ஒரு பெரிய ஆபத்து அந்த கட்சிக்கு. அதை வந்து சரி செஞ்சு அவங்க திருப்பி தலைமைக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நான் எப்பவுமே என்ன சொல்ல அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இது திராவிட கட்சிகள் இருக்கிறது அப்படிங்கிறது மாறி மாறி வந்து நிற்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான். அதை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நீங்க இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி ஃபார்மெட்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க சோசியல் மீடியாவில் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆபத்தாகவும் பயமாகவும் இருக்கு. எல்லாவற்றையுமே ஒரு பொய் செய்தியா போடுறாங்க, எதுக்குமே வந்து ரிப்ளையே கிடையாது. நான் வந்து சோசியல் மீடியாவில் இயங்குறதுனால நான் அதை பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய மொத்த ஈகோ சிஸ்டம், பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டத்துக்குள்ள சின்ன சின்ன பசங்க பாலிடிக்ஸ் பேசுறாங்க, வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கும்போது பயமா இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு காரணம் யாரு? நீங்க மேலப்பட்ட ஆட்சியை பார்த்துக்கிட்டு மேல இங்கே 2 கட்சி மாறி மாறி ஆட்சியை பார்த்துக்கிட்டு இளைஞர்களை பத்தி கவனமே கொள்ளாத காரணத்தினால அவர்கள் வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த கட்சியாவது 30 வயசு கீழே உள்ளவங்க வந்து இளைஞர் பொறுப்புலையும் மாணவனி பொறுப்புலையும் இருக்காங்களா? இந்த நம்ம டாபிக் வரும் இப்போ. இல்ல இந்த குதிரை பேருங்கிறது குற்றச்சாட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி அதுக்கு பிறகு தாவேக்கள் இணைந்தது, மேற்கொண்டு யாரா வருவாங்க வராம போல என்னன்னா நடக்கலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பாக்குறீங்க, என்ன எப்படி போகும்னு பாக்குறீங்க? வழக்கம்போல விஜய் நான் தூய சக்தின்னு சொன்னதை வந்து கிரவுண்ட்ல வந்து எடுபடாது. அது ஒரு ஒரு நேரேஷன் செட் பண்ணுவாங்க, நீங்க தூய சக்தி எல்லாம் கிடையாது, அவங்க செஞ்சுதான் நீங்க செய்றீங்க, எல்லாரும் ஒரே கட்சி தான், நீங்க ஒரு சந்தர்ப்பவாதி தான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேச ஒரு கேம்பெயின் நடக்கும், அது எடுபடும். ஸோ அதனால இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலவீனம் தான். அவங்க வந்து ரெண்டாவது இந்த பிராக்டிக்கலா லீகலா நான் சொல்றேன் அப்படின்னா, லீகலா கண்டிப்பாக பை எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் கோர்ட்டுக்கு போவாரு, இது இழுத்தடிக்கப்படும், அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு பெரிய ஆபத்து. இதுல பிஜேபி ஒரு கேம் ஆடுவாங்க, அது பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே.